மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேங்க, இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இது ஒரு சில குடும்பத்திலையும் நடந்திருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்லையும் நடந்திருக்கலாம், இது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ நாங்கள் பேசி முடிக்கும் போது நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கும், உங்கள் அக்கம் பக்கத்தில் யாருக்கு வேணாலும் நடந்திருக்கும். ஆனால் இது யாரையும் குறிப்பிட்டு நாங்கள் சொல்ல வரல. என்ன அப்படின்னா, இந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பஸ்ஸில் ஒரு பொண்ணு ரீல்ஸு, அந்த பொண்ணு ரீல்ஸ் மோகத்தினால தான் அந்த வீடியோ வெளியிட்டு இருக்குது. அதனால ஒரு உசிரே போயிருக்குங்க, ஒரு ஆணோட உயிர் போயிருக்கு. இதை சொன்னால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலர் மறுப்பு தான் தெரிவிப்பாங்க. அதுதான் உண்மைங்க. அதுதான் மக்களுடைய மனப்பான்மையாக இருக்குது, அவங்களுடைய மனசில் இருக்கிறது அதுதான். ஒரு சிலர் ஏற்றுக்கலாம், ஒரு சிலர் ஏற்றுக்காமல் போகலாம். அதை பற்றி நாங்கள் எதுவும் கேர் பண்ணிட்டு போகிறது கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இத்தனைக்கும் நல்லா படித்த பொண்ணு. அந்த பொண்ணு கேரளாவில் ஒரு தேர்தலில் போட்டிட்டு இருக்கு, முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால இன்ஸ்டாவில் கொஞ்சம் ப்ராப்ளமுங்க. அந்த பொண்ணு பஸ்ஸில் போயிருக்கு. பஸ்ஸில் போகும்போது ஒரு 42 வயது மிக்க நபர் ஒருத்தர், அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் மேனேஜராக போயிட்டு இருக்கிறாராமா. ரெகுலராக அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது அந்த ஆண் இப்போ நம்ம நார்மலாக பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ஒன்று இப்படி கையை பிடிப்போம், இல்லைன்னா இப்படி பிடிப்போம். பின்னாடி முழங்கை இப்படி நீட்டிட்டு தான் இருக்கும். அதில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒதுங்கி போகும்போது ஒன்று இடிக்க தான் செய்யும், இல்லை பஸ்ஸு பிரேக் போடும்போது நம்ம கை பின்னாடி போக தான் செய்யும். அது ஒரு தவறுதலாக ஒரு பெண் மேலே இடிக்குது, ஓகேங்களா? அதுக்கு நம்ம பாலியல் சீண்டல் பண்ணுறோம் அப்படின்னு பொருள் கிடையாது. புரியுதுங்களா? பஸ்ஸில் போகிற எல்லா ஆண்களும் நல்லவர்களும் கிடையாது, எல்லா ஆண்களும் கெட்டவர்களும் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்காங்க. முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த என்ன நாங்கள் சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 செகண்ட் தாங்க போகுது. இந்த வீடியோவில் அந்த பெண் ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆண் எப்பவும் போல கேஷுவலாக நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த பெண் மேலே இடிக்குது, இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனால் அந்த இடிக்கிறது அவர் பாலியல் சீண்டல் ஒரு தப்பான எண்ணத்தில் தான் இடிக்கிறாரு அப்படிங்கலாம் பொருள் கிடையாது. அது தவறுதலாக அந்த பஸ் மூவ் பண்ணும் போது இடிக்குது, அதுதான் உண்மை. இப்போ அவர் உண்மையாலுமே பாலியல் சீண்டலில் ஈடுபடுறாரு அப்படின்னா, ஒன்று அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், 4 அடி கொடுத்துருக்கணும். செருப்பு கழட்டி அடிச்சிருந்தா கூட தப்பு கிடையாது. இல்லையா, பக்கத்தால் இருக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை கண்டக்டரோ டிரைவரோ யாருக்கையாவது ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதுக்கு போலீஸ் இருக்குது, இல்லை போலீஸ்க்காவது கால் பண்ணியிருந்துருக்கலாம், இந்த மாதிரி இவர் செய்கிறாரு அப்படின்ட்டு. அது உண்மையாலுமே தப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆண்களுக்கு நீங்கள் செய்கிறது ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் எந்த ஒரு தப்புமே செய்யாமல் நல்ல அப்பாவி மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது நடந்ததே தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோவை உங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டு வைரல் ஆக்கி விட்டுருக்கீங்க. ஆனால் அது அவருக்கு தெரியாமே இருந்திருக்குது. இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் சொல்லும் போது தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதாவே தெரிய வந்திருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வரது, ஒரு செய்தியில் வரது தான் நாங்களும் கேதர் பண்ணி சொல்கிறேங்க. அப்படி அவர் தெரிஞ்சு அவருடைய மனவேதனையில் அவர் சூசைட் பண்ணியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இந்த பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தரை நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலும் அடி மறைஞ்சிரும், பட்ட காயங்கள் மறைஞ்சிரும். ஆனால் ஒரு சொல்லோட வலி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒருத்தர் அவமானப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த வலி எப்பவுமே மறக்காதுங்க. அவர் செத்தா மட்டும்தான் அந்த வலி மறக்கும். அவரோட சேர்ந்து அவர் செத்தா மட்டும் அந்த வலி மறக்காது, அவங்க ஃபேமிலியில் சுற்றி போயிட்டு தான் இருக்கும். இவங்க அப்பா தப்பானவர், இவர் தப்பானவர் அப்படின்னு சுற்றி சுற்றி இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த உலகம் எப்படா ஒருத்தனுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும், எப்படா ஒரு குடும்பம் மாட்டோம், அவனை எப்படா நம்ம தூத்தி பேசலாம், அவமானப்படுத்தி பேசலாம் அப்படின்னு இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும், ரெடியாக பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்படிதான் இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி அவமானம் தாங்க முடியாமல் அவர் இறந்துட்டாருங்க. இன்னைக்கு அந்த அவமானம் தாங்க முடியாமல் இறந்தவருக்கு யாருங்க பொறுப்பு எடுத்துக்குவீங்க? இப்போ அந்த பொண்ணு மேலே ஏதாவது கேஸ் ஆயிருக்கா, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஆயிருக்கா அப்படின்னா கிடையாது. இனிமேல் ஆகுமானா தெரியல. இதுவே ஒரு பெண்ணுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்த இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே கொடி பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதர் சங்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாதர் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களாம் ஏகப்பட்டது கொடி பிடிச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்களுக்கு நடந்தது. இதை பல மீடியாக்கள் பேசக்கூட பயப்படுறாங்க. எங்கே நம்ம பேசணும்னா நம்மளையும் தப்பானவங்களோ பார்த்துருவாங்களோ இந்த மக்கள் அப்படின்னு பல பேர் பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் மேலே 100% தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நல்லாவே தெரிய வரும். ஆனால் இதை தெரியாமல் அந்த பெண் பரப்பினதுனால இன்னைக்கு அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சுங்க. இப்படி தாங்க பல பேரோடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. அது ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும். ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று தீர விசாரித்து நீங்கள் அவங்கள அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்கலாம்.
ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எடுத்தோன்னே அவங்கள அவமானப்படுத்தணும். அவமானப்படுத்தும் போது இப்போ அவர் வந்து எத்தனை பக்கம் அவமானப்பட்டிருப்பாரு. அவருடைய தொழில், அவர் வந்து எந்த இடத்துல தொழிலுக்கு போகிறாரோ, எந்த இடத்துல ஒர்க்குக்கு போகிறாரோ, அந்த இடத்துல அவர் எத்தனை அவமானத்தை சந்திச்சிருப்பாரு சொல்லுங்க. அந்த இடத்துல அவமானத்தை ஒரு வேலை செய்கிற இடத்துல தன்னை இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா, என்னை வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னா, அந்த அவமானங்கிறது 2 நாளையில் எல்லாரும் மறந்து போக மாட்டாங்க. பல வருஷங்கள் ஆனாலும் நீ இப்படி பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்தி குத்தி காட்டி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது சாதாரண ஒரு பிரச்சனை மறந்து போயிருங்க. பெண்களோட பிரச்சனையில மாட்டிட்டோம் அப்படின்னா அது வாழ்நாள் முழுவதும் ஆயுசு முழுவதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இவனோட குடும்பம் எப்படா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டோம், அவனை தூத்தி பேசலாம். ஆனால் அவங்க குடும்பத்தில் 1008 ஓட்டம் இருக்குங்க. அவங்க குடும்பத்தில் அசிங்கம் நிறைய இருக்கும். அதெல்லாம் அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், எப்படி அடுத்தவனோட குடும்பத்தை பழி வாங்கலாம், அதாவது பழி வாங்குறது கிடையாது, அதில் அவங்களுக்கு ஒரு குளிர் காயறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவன் குடும்பம் கெட்டு போகுதா அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் அவன் குடும்பம் அவன் வீட்டுக்குள்ளே எத்தனை நாள் நடந்துட்டு போட்டான், அந்த குடும்பத்தில் ஏன் நீயா போய் மூக்க நினைக்கிற, மூக்க நினைச்சு அதில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் அவன் குடும்பம் கெட்டு போச்சா, ஓ இன்னைக்கு தானே நமக்கு வந்து சந்தோஷமா இருக்குது, நம்ம வந்து பிறவி பலனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற கேடுகட்ட ஜென்மங்களாம் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தோம்னா இதை விட நாரும். புரியுதுங்களா? ஆனால் இப்போ நடக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்துட்டுமா நமக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் அப்படி ஒருத்தர் அவமானப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது உங்கள் கூடயே அந்த வினை வரும். நீங்கள் எப்படி இன்னொருத்தர் அவமானப்படுத்துறீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தர் மூலிமா நீங்கள் அவமானப்படும் போது அந்த அவமானப்பட்டவருக்கு தெரியும் போது கண்டிப்பாக சந்தோஷப்படத்தான் செய்வாங்க. அது நானாகட்டும் வேற யாராக இருக்கட்டும். ஏன்னா எல்லாருமே மனித இனங்கள். இப்போ எனக்கு ஒரு அவமானம் நடந்துருச்சு, ஒருத்தர் மூலிமா அவமானம் நடந்துருச்சுன்னா அவங்க வந்து வேற ஒருத்தர் மூலிமா அவமானப்படும் போது கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். இல்லாமலாம் யாரும் வந்து நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தாங்க இந்த காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் வந்து வாழ்க்கையிலையும் சரி, இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலையும் சரி, ஒரு பொய்யான நியூஸ் வந்தாலும் சரி, அதை அலசி ஆராய்ஞ்சு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் அதை விட்டு போட்டு ஒரு மேட்ரு கிடைச்சிருச்சு நம்ம உடனே வந்து இதை வைரல் பண்ணி ஆகணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிரை வந்து நீங்கள் பரப்பதுனால திருப்பியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து அவர் தப்பே பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அவர் உயிர் திரும்ப வரப்போறதில்லை. அவரை நம்பி அவருடைய குடும்பம், குழந்தை, குட்டி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வீட்டை நினச்சி பார்த்தீங்களா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு அதே பேர் தான் வரும். உங்கள் அப்பா இதனால தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் அந்த வலியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த பெண்மணி வந்து சாதாரணமாக சோசியல் மீடியாவில் போட்டு போயிடுச்சு, அதனால அதுக்கு என்ன வந்திருக்கும், வியூஸ் வந்திருக்கும், அதனால ஒரு அமௌண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்காங்க. ஆனால் ஒரு உசுறு போயிருக்குது, அந்த உசுருக்கு அந்த பெண்மணி வந்து பதில் சொல்ல முடியுமா?